சண்டே வெளிய போலாம் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா போயிட்டுருக்க அமரன் மூவிக்கு தான் சத்யம் தியேட்டர் போயிருந்தோம். அங்க போயிட்டு மாமா பசங்க, மாமி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணதுல ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரொம்பவே ஜாலியா, ஃபன்னா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்வல் வேற விட்டுட்டாங்களா, ஸோ அதனால வந்துட்டு இன்டர்வல்ல வெளிய போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு டெசர்ட்ஸு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி நெறைய பசங்க வாங்க போயிருந்தாங்க. ஸோ அப்படியே பாப்பா கூட மாமா, மாமி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த டே ரொம்பவே ஹேப்பியா தான் போச்சு. ஏன்னா வீட்ல இருந்தா கூட இந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்திருக்காது. இங்க வந்துட்டு இவங்கலாம் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மூவி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்துட்டு மூவிக்கு வந்திருக்கேன். ஏன்னா பாப்பாவ வச்சுட்டு மூவிக்கு போ முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவிக்கு வந்தேன். வந்தது இந்த ஹேப்பினஸோட நான் வந்துட்டு ரொம்பவே ஜாலியா இருந்தேன். அப்புறம் என்ன ஸ்நாக்ஸ்லாம் போதும் வாங்க மறுபடியும் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போயிட்டு மூவி எல்லாம் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நான் ரொம்பவே அழுதுட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் மூவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பசங்களுக்கு நெறைய போஸ் குடுக்க சொன்னாளுங்க. "ஏய் நீ சின்ன பிள்ளைங்க நீங்க குடுத்துக்கோங்க. என்ன எதுலயும் சேர்க்காதீங்க" சொன்னா கேட்கல. "பரவால்ல அக்கா வாங்க நீங்களும் சின்ன பசங்க மாரி தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லி அவளுங்களும் வந்துட்டு ஃபன்னான பிக்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா மூவி முடிச்சுட்டு நாங்களும் வெளிய போயிட்டோம். அப்புறம் என்ன லஞ்ச் தானே, ஸோ லஞ்ச் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஈஏக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். மந்தி பிரியாணி சாப்பிடுறத தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மாமா பசங்களுக்கு மந்தி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நார்மலா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாரி சாப்பிடலாம்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்க ரொம்பவே ஆம்பியன்ஸ்லாம் நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. பட் என்ன ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சு. எல்லாருமே மூவி முடிச்சுட்டு வந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு பிளேஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியா உட்காந்துட்டு நாங்களும் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் நல்லாவே ஹேப்பியா சிக்கன் பிரியாணி, தந்தூரி அப்படின்னு சொல்லி நெறைய ஆர்டர் பண்ணி எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். நம்ம என்னதான் தனியா வெளிய போயிட்டு தனியா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலும், இந்த மாதிரி ஃபேமிலி இல்ல இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட போயிட்டு சாப்பிட்டு வர அந்த ஃபீல் இருக்கே, அது வேற லெவல் ஃபீல்ங்க. எல்லாரோட உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஹேப்பினஸ் வந்துட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. இந்த சண்டே எனக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.